வணக்கம், இது உங்கள் இசக்கிராஜா போலீஸ் அகாடமி கோயில்பட்டி. இன்றைக்கி மேக்ஸில் ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். க்யூப் வேல்யூ எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரியா? இதில் உங்களுக்கு முதல்ல 1லேருந்து 9 வரைக்கும் க்யூப் ரூட் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? 1 க்யூப்போடைய வேல்யூ 1, 2 க்யூப்போடைய வேல்யூ 8, 3 க்யூப்போடைய வேல்யூ 27, 4 க்யூப் 64, 5 க்யூப் 125, 6 க்யூப் 216, 7 க்யூப் 343, 8 க்யூப் 512, 9 க்யூப் 729. சரியா? இந்த 9 நம்பருக்கும் உங்களுக்கு க்யூப் வேல்யூ தெரிஞ்சால் போதும். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஈஸியாக க்யூப் எடுத்துடலாம். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் க்யூப் ரூட் ஆஃப் 35,937. சரியா? இதுக்கு ஈஸியாக எப்படி க்யூப் ரூட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற நம்பரை கடைசி 3 நம்பர் ஃபஸ்ட்டு 2 நம்பர் அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ இதில் கடைசி 3 நம்பர் பாருங்கள். அதனுடைய 1ஆம் இலக்கம் என்ன? 7. 7 அப்படிங்கிறது இந்த 1லேருந்து 9க்குள்ளே க்யூப் வேல்யூவில் எந்த நம்பரில் கடைசியாக 7 அப்படிங்கிறது வந்திருக்குன்னு பாருங்கள். 7 அப்படிங்கிறது 27 இருக்குதா? அது எதோட க்யூப்பு? 3ஓட க்யூப்பு. சரிங்களா? அப்போ அந்த 3 அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அடுத்து இந்த 2 நம்பர் பிடிச்சிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு 2 நம்பர் 35. சரியா? இங்கே இருக்கிற க்யூப் வேல்யூவில் எந்த நம்பர் 35க்குள்ளே வருதுன்னு பாருங்கள். இப்போ 4 க்யூப் பார்த்தோம்னா அது 64, அப்போ அது 35 தாண்டிடுச்சு. அதே 3 க்யூப் அப்படிங்கிறது 27, அது 35க்குள்ளே இருக்குது. அப்போ அந்த நம்பரை எடுத்து எழுதிடுங்க. சரியா? அப்போ இதுக்கான க்யூப் வேல்யூ 33. ரெண்டாவது கணக்கு பாருங்கள். க்யூப் ரூட் ஆஃப் 74,088. இது எப்பவும் போல் கடைசி 3 நம்பர் ஃபஸ்ட்டு 2 நம்பர்னு பிரிச்சுக்கோங்க. கடைசி 3 நம்பரில் கடைசி எண், அதாவது 1ஆம் இலக்கம் என்னன்னு பாருங்கள், 8. 8 அப்படிங்கிறது இந்த க்யூப் வேல்யூவில் எதில் கடைசியாக இருக்குது? 2ல் இருக்குது. அப்போ அந்த 2 அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. 74 கடைசியில் 74 அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 74க்குள்ளே எந்த க்யூப் வேல்யூ வருது? 64. 64 அப்படிங்கிறது எதோட க்யூப்பு? 4உடைய க்யூப்பு. அப்போ 4 அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. அப்போ இதற்கான விடை 42. மூன்றாவது கணக்கு க்யூப் ரூட் ஆஃப் 15,625. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.